Hi guys, welcome to the channel. இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, தாட்ஸ் என்ன, அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. இது பைல் செலெக்ஷன், பைல் 1, பைல் 2. உங்களுக்கு நான் 2 பைல் நான் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த பிக்சர் அட்ராக்டிவாக இருக்குது, எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் இந்த டெக்கில் இருந்து பைல் 1க்கு ஒரு கார்டு, பைல் 2க்கு ஒரு கார்டு எடுக்கிறேன். ஸோ யூனிவர்ஸ், pile 1, pile 1, pile 1, pile 2. So pile 1, 8 of wands. இந்த கார்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த கார்டு நீங்க சூஸ் பண்ணலாம். 8 of wands. Pile 2, the emperor. இது பைல் 2, எம்பரர். ஸோ 2 கார்டு பாருங்க, உங்களுக்கு எது அட்ராக்டிவாக இருக்கோ, எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பைல் 1, பைல் 2. ஓகே, கொஞ்சம் டைம் எடுத்து சூஸ் பண்ணுங்க. பைல் 1, இப்போ உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, பைல் 1 உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க, உங்கள் நேமை ரிப்பீட் பண்ணுங்க. பைல் 1 இதில் நீங்கள் யூனிவர்ஸ்ட்டை சரண்டர் ஆகிட்டீங்க, டிவைன் டைமிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நிறையா பேர். சரியா, உங்கள் பர்சன் உங்ககிட்ட வருவாங்க, யூனிவர்ஸ் சேர்த்தி வைக்கும் அப்படிங்கிறதுனால லைஃப்பை ஃப்ளோவில் விட்டுட்டீங்க. நீங்கள் எந்த எஃபர்ட்டும் போடாமல் இருக்கீங்க, ஜஸ்ட் சரண்டர் ஆகிட்டீங்க. சிலர் எனர்ஜி இந்த மாதிரி தெரியுது. அண்ட் சிலரோட எனர்ஜி உங்களோட எனர்ஜி நான் சொல்லிட்டு இருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ், பைல் 1 வியூவர்ஸ் கம்யூனிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் யூனிவர்ஸ்ட்டை சரண்டர் ஆனாலும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், ஒரு கம்யூனிகேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி இங்கே தெரியுது. கம்யூனிகேட் பண்ணிட்டு கிளியராக எல்லாமே சொல்லிட்டு, மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு தென் உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி காமிக்குது. ஓகே, ஸோ இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி என்னன்னு பார்த்துடலாம். இதில் சிலர் ஃப்ளவர் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணலாம். ஃப்ளவர் ரிலேட்டட் பார்க்குற வியூவர்ஸ், சிலர் ஹில் ஸ்டேஷனில் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க, ஆர் ரீசண்டாக ஹில் ஸ்டேஷனுக்கு விசிட் பண்ணியிருப்பீங்க, ஆர் பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, பைல் 1 வியூவர்ஸ் உங்களோட கரண்ட் எனர்ஜி, உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி. பைல் 1, ஓகே, இந்த கார்டு எக்ஸ்ட்ரா வருது, ஸோ நான் இது எடுக்கிறேன். ஓகே, பைல் 1 இதில் எனக்கு ஒரு விஷயம், இதில் தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் பர்சனோட லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், ஆர் லவ்வராக இருக்கலாம், ஆர் ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. உங்கள் பர்சனுக்கு உங்களை தாண்டி வேற ஆப்ஷன்ஸு இருக்குது. சரியா, அதனாலேயே உங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு, உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. இந்த முடிவு நான் சொல்லியிருந்தேன், ஆக்சுவலாக நான் சொல்லிடுறேன். இந்த முடிவு ரொம்ப உங்களுக்கு வருத்தம், வலி ஓவர் வலி ஏற்படுத்தியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பிளட் வந்திருக்கு இல்லையா. ஸோ உண்மையாலே உங்களை கத்தி எடுத்து குத்தன மாதிரியான ஒரு வலி, ஒரு ஃபிசிக்கலாகவே நீங்கள் உங்கள் ஹார்ட்டில் அந்த பெயினை அனுபவிச்சிருப்பீங்க உங்கள் பர்சன் பண்ண துரோகத்தினால. சரியா, பெரிய வலி கொடுத்துட்டாங்க. அந்த வலி தான் உங்களுக்கு வாழ்க்கை உங்களே அப்படி மாற்றிருச்சு, லைஃப் உங்களோட கேரக்டரே மாற்றிருச்சுன்னு சொல்லலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் இந்த கார்டு நான் ஷஃபில் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், பைல் 1 நீங்கள் யூனிவர்ஸ்ட்டு சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு. நீங்கள் இந்த துரோகத்தை சந்திச்சதுக்கப்புறம், இவ்வளோ வலி அனுபவிச்சதுக்கப்புறம் நீங்க பாக்குறது யூனிவர்ஸா. இங்க தெரியுதா உங்களுக்கு காட், இங்க யூனிவர்ஸ் தெரியுதா ஏஞ்சல்ஸ். ஸோ உங்களோட ஒரே நம்பிக்கை இப்ப யூனிவர்ஸ் தான். நீங்க கம்ப்ளீட்டா யூனிவர்ஸ்ட்டு சரண்டர் ஆகிட்டீங்க. நான் ரொம்ப வலி அனுபவிச்சிட்டேன், ரொம்ப பெரிய துரோகத்தை சந்திச்சுட்டேன். நான் இதுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா நீங்க அவ்வளோ லவ் பண்ணியிருக்கீங்க, அந்த அளவுக்கு லவ் காமிச்சிருக்கீங்க, அவ்வளோ உண்மையான ஒரு பர்சனா இருந்திருக்கீங்க. லவ் தான் உங்களுக்கு எல்லாமே, மற்றதெல்லாம் செகண்டரி தான். லவ்க்கு நீங்க அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. உங்க பர்சனை நீங்க அவ்வளோ தாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுவோம், தங்கத்தட்டுல வச்சு தாங்கின மாதிரி தாங்கியிருக்கீங்க.
சரியா? சாரி. ஸோ உங்களோட ஒரே ஹோப் வந்து யூனிவர்ஸ் தான். அது உங்க பெர்சனுக்கு நல்லாவே தெரியுது. உங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து வேதனை இந்த பாருங்க 2 கார்டு அதே ஒண்ணா வந்திருக்கு. நீங்க எந்த அளவுக்கு வேதனை அனுபவிக்கிறீங்களோ, அதே வேதனைய உங்க பெர்சனும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு அவங்க பண்ண துரோகம், உங்களுக்கு குடுத்த வலினால அவங்களும் அதே வலி ஈக்குவலான வலி வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தூக்கம் இல்லாம தான் இருக்காங்க. சரியா? இந்த கார்டுல வந்து அவங்க தூக்கம் இல்லாம, மன நிம்மதி இல்லாம இருக்காங்க. சந்தோஷமா இல்ல. உங்களுக்கு இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ரொம்ப வேதனைப்படுறாங்க. உங்க பெர்சன் வந்து வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு கண்டிப்பா. சரியா? அதுல வந்து அவங்களுக்கு நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, அந்த மாதிரி ஒரு மெச்சூர்டாலாம் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்ல மெச்சூரிட்டி கம்மியா தான் இருக்கு. சரியா? ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்க பெர்சனுக்கு வந்து மெச்சூரிட்டி ரொம்ப கம்மி. மற்ற விஷயத்துல எல்லாம் அவங்க ரொம்ப மெச்சூர்டா இருக்கலாம். ப்ராபப்ளி அவங்க growth வைஸ் வந்து அவங்க ரொம்ப நல்ல இன்டெலிஜென்ட்டான பெர்சனா இருக்கலாம். பட் ரிலேஷன்ஷிப்ல உங்களை எப்படி வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியல. சரியா? உங்களை தாண்டி வேற ஆப்ஷன்ஸ் இருந்தனால அவங்க ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. குழப்பத்துல இருக்காங்கிறதுக்காகவே வந்து 2 கார்டு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. 3 ரொம்ப நெகட்டிவான கார்டு. உங்ககிட்ட சீக்ரெட்ஸ் எதுவும் மறைச்சிருக்காங்க. நிறைய கன்ஃபியூஷன், அவங்களுக்கும் குழப்பங்கள் தான். பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, உங்க பெர்சன் வந்து இமோஷன்ஸ் வந்து நல்லா ஹைட் பண்ண தெரிஞ்ச ஒரு பெர்சன். நல்லாவே ஹைட் பண்ண தெரிஞ்ச ஒரு பெர்சன் தான் அவங்க. சரியா? ஸோ இமோஷன்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. பட் அவங்க உங்ககிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க. நீங்க வந்து இப்ப இந்த அளவுக்கு ஒரு வழி அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஒரு நீங்க ரொம்ப பெரிய பாடத்தை கத்துக்கிட்டீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய பாடம் கத்து கொடுத்துருச்சு. இதுல எனக்கு ஒரு விஷயம் எனக்கு அகைன் அண்ட் அகைன் சொல்ல தோன்றது என்னன்னா, வலி ரொம்ப அனுபவிச்சிருக்கீங்க. வேதனை, வலி. இப்பயுமே நீங்க வந்து அந்த வலியில தான் இருக்கீங்க. சரியா? என்னதான் நீங்க வந்து ஒரு குயின் எனர்ஜிக்கு போனாலும், யூனிவர்ஸ்ட்ட சரண்டர் ஆகிட்டாலும், உங்க கரியர்ல நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க, ஃபினான்ஷியலா நீங்க ஸ்ட்ராங்காக நினைக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பொறுமை ஜாஸ்தி. உங்களுக்கு பொறுமை வந்து ரொம்ப அதிகமான ஒரு பொறுமைசாலியான ஒரு பெர்சன் நீங்க. உங்க பெர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. சரியா? அவங்க வந்து இப்ப வந்து இது நிலைமை சரியில்லை, சிச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்டா இருக்குன்னு எனக்கு தெரியுது அவங்களுக்கு. பட் இது பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா 2 பேருக்குமே வந்து பேஷன், இங்க பாருங்க, இங்கேயே வந்து நெருப்பு, இங்கேயே நெருப்பு இருக்கு. 2 பேருக்குமே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பேஷன் அதிகமா இருக்கும். இந்த பெர்சன் வந்து உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருப்பாங்க. இந்த பெர்சனுக்கு நீங்களும் அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒரு புதுவிதமான எனர்ஜி, ஒரு புதுவிதமான நம்பிக்கை கொடுத்திருக்கும். ஒரு ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஹோப் கொடுத்திருக்கும். இவங்க தான் என்னோட எதிர்காலம் ரொம்ப கனவு கண்டிருப்பீங்க, நிறைய ட்ரீம் பண்ணிருப்பீங்க. சோ நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஏமாற்றம், இந்த அளவுக்கு ஏமாந்துட்டுமேங்கிற வழிதான் உங்களுக்கு. அது இந்த பெர்சன் வந்து ஏமாத்திட்டாங்களே, ஏன்னா நான் அவ்வளவு நம்பினேன், என்னை இந்த பெர்சன் ஏமாத்திட்டாங்களே அப்படிங்கிற வழி இருக்கு. இந்த கார்டு அதுவாதான், ஜஸ்ட் நான் 6 கார்ட்ஸ் தான் எடுக்கலான்னு பார்த்தேன், அதுவாதான் வந்து விழுந்தது. இந்த கார்டு பொறுத்த அளவுக்கு அவங்க பெர்சன் வந்து கொஞ்சம் உங்களை சீட் பண்ணியிருக்காங்க. சரியா? சீட் பண்ணியிருக்காங்க. சீக்ரெட்ஸ் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பார்ட்டி இருக்கு. இது ரொமான்டிக் பார்ட்னரா இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி உங்ககிட்ட மறைச்சிருக்காங்க. சரியா? அவங்களுமே வந்து இப்ப கம்யூனிகேஷனுக்குமே வந்து 2 கார்டு நீங்க சூஸ் பண்ணது கம்யூனிகேஷன் தான். உங்க பெர்சனும் வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் வந்து ரெடியா இருக்காங்க. உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும், நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த விஷயத்த பத்தியும் உங்களோட ஹெல்ப் வேணும், உங்களோட சப்போர்ட் வேணும், இப்ப நீ எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா அவங்கனால வந்து உங்ககிட்ட பார்க்கக்கூடிய தைரியம் அவங்களுக்கு வந்து கிடையாது. பட் 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பாட்டம் டெக் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள்ல இருந்து இன்னும் உங்க பெர்சனும் வெளியில வரல. சரியா? அந்த விஷயத்துல இருந்து வெளியில வருவாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவங்களுமே ஸ்டக் எனர்ஜி தான். அவங்கனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இருக்காங்க. 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் நான் சொல்லியிருந்தேன், இமோஷன்ஸை வந்து நல்லா ஹைட் பண்ண தெரிஞ்சவங்கன்னு. வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க. சரியா? அவங்க ஹார்ட்டை வந்து இப்ப நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நான் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காங்க. எஸ், ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த், டெம்பரன்ஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஸோ உங்க கூட வந்து ஒரு புது லைஃப் வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஏஸ் வந்திருக்கு, நியூ பிகினிங் வேணும், பழைய மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நான் பண்ணினதுக்கு வந்து அதுதான் எனக்கு பிராயச்சித்தம், என்கிட்ட வந்து பேசு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன், நீங்க மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க, நிறைய பேர் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. அது வந்து அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது அவங்களுக்கு வந்து வலி ஏற்படுத்துது, கோபம் ஏற்படுத்துது, என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களும் ஸ்டக் ஆகி இருக்காங்க. உங்களை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியல.
அதான் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, நீங்க ரொம்ப வலிதான் அனுபவிச்சிருக்கீங்க. அதுக்கு ஈக்குவலான பெயின் அவங்களும் அனுபவிக்கிறாங்க. ரொம்ப நெகட்டிவா தான் இருக்காங்க. சரியா? 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த ஹர்ட் பண்ணது வந்து இப்ப நினைச்சா அவங்க வலி ரொம்ப வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. சரியா? 2 பேருமே வந்து டிவைன் டைமிங்க்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கங்கிற மாரி தான் தெரியுது. உங்க பெர்சனும் சிச்சுவேஷன் எப்ப சரியாகும், பேசலாம், இது வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் இருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி. உங்களுக்கு பைல் 1 உங்களுக்கான நம்ம கைடன்ஸ் பாத்துரலாம். பைல் 1 இப்ப உங்களுக்கான கைடன்ஸ். உங்க பெர்சன் நினைச்சுக்கோங்க. யூனிவர்ஸை ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து போனதுக்கு வந்து ஒன் சைடு லவ்வா இருந்திருக்கு. யாரோ ஒருத்தர், ஐ திங்க் நீங்க தான் கண்டிப்பா லவ் கொடுத்திருப்பீங்க. நீங்க நிறைய லவ் கொடுத்திருப்பீங்க. உங்க பெர்சன்ட்ட இருந்து அந்த லவ் வந்து கிடைக்கல உங்களுக்கு. சரியா? அது உங்க பெர்சன் மேபி தேர்ட் பார்ட்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருக்கலாம், கரியருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருக்கலாம், அல்லது அவங்க அம்மா அப்பா யாராவது தேர்ட் பார்ட்டி இருக்காங்க கண்டிப்பா. நீங்க இந்த லைஃப்ல இருந்து யூனிவர்ஸ்ட சரண்டர் ஆகிட்டீங்க. பட் இன்னுமே வந்து உங்க ஆழ் மனசுல வந்து இந்த பெர்சனை வந்து மறக்க முடியாம இருக்கீங்க. சரியா? ரொம்ப ஸ்ட்ரக் ஆகி மாட்டிட்டு இருக்கீங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணிட்டு தான் இருக்கு. அண்ட் யூனிவர்ஸ் சொல்றாங்க உங்க எக்ஸ் இப்ப இந்த பைல் 1 இந்த வியூவர்ஸ் பைல் 1 வியூவர்ஸ் உங்க பெர்சன் வந்து இப்போ உங்ககிட்ட கான்டாக்ட்ல இல்லாம பிரேக் ஆயிருச்சுன்னு சொன்னா அவங்க திரும்ப உங்க லைஃப்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சரியா? இதுல வந்து என்னன்னா ஒருத்தர் வந்து லவ் நிறைய காமிச்சிருக்காங்க, ஒருத்தருக்கு வந்து அட்ராக்ஷன் அதிகமா இருந்திருக்கு. பட் 2 பேருக்குமே வந்து ஈக்குவலான லவ் அட்ராக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து யூனிவர்ஸோட கைடன்ஸ். பட் 2 பேருக்கு இங்க இல்லாம போனதான் அந்த பிரேக்கப்க்கு வந்து ரீசனா இருந்திருக்கு. ஒருத்தவங்க லவ் ரொம்ப அதிகமா காமிச்சிருந்திருக்காங்க. சரியா? உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து போதிய லவ் கம்மியா இருந்திருக்கு, போதிய அட்ராக்ஷன் இல்ல, கெமிஸ்ட்ரி கம்மியா இருந்திருக்கு, எல்லாம் ஒன் சைடடா இருந்திருக்கு. அதுதான் வந்து உங்களுக்கு இப்ப பிரச்சனை ஆயிருந்திருக்கு. பட் உங்க பெர்சன் வந்து பாஸ்ட்ல இருக்கிற யாராவது ஒருத்தவங்க, இந்த பெர்சனா இருக்கலாம், இல்ல வேற எக்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க எக்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரியா? ரீகன்சிலேஷன் கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு விஷயம் பண்ணுங்க, கைடன்ஸ் எடுத்துக்கோங்க, யூனிவர்ஸ் கைடன்ஸ். உங்க பெர்சன் உங்ககிட்ட வரணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க தாட்ஸ்ல இருந்து வெளியில வந்துருங்க. சரியா? உங்க எனர்ஜியை நீங்க எடுத்துருங்க. இட்ஸ் டைம் டு டேக் பேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப். இப்போ உங்க லைஃபோட கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட இல்ல. கம்ப்ளீட்டா உங்க பெர்சனை பத்தின தாட்ஸ் ஓவர் திங்க் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? நீங்க யூனிவர்ஸ்ட சரண்டர் ஆகிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகிடுங்க. அவங்க தாட்ஸ் கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. ஃப்ரீ யுவர் செல்ஃப். ஓகே. ஸோ இதுல இருந்து நீங்க வெளியில வர பாருங்க. ஏன்னா உங்களை சூஸ் பண்ணுங்க. உங்க பெர்சன்னால நீங்க நிம்மதி இல்லாம இருக்காதீங்க. தயவு செய்து உங்களை சூஸ் பண்ணுங்க. செல்ஃப் லவ் பண்ணுங்க. உங்க சோலுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. உங்க சோலை சந்தோஷமா வச்சுக்க பாருங்க. இன்னொரு சோல் நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. நம்ம இங்க வந்திருக்கிறோம், ஒவ்வொரு சோலுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். ஸோ நீங்க அடுத்த சோலை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு உங்க சோலை விட்டுறாதீங்க. அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. நல்லா உங்க மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் ஆகாத மாதிரி பாத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இதுதான் வந்து யூனிவர்ஸோட கைடன்ஸ் பைல் 1. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா என் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. ஸோ பைல் 2 த எம்பரர் கார்டு சூஸ் பண்ண உங்களுக்கான ரீடிங் நம்ம பார்த்துடலாம். ஓகே, கார்டு இங்க வச்சிடுறேன். ஸோ பைல் 2 இதுல வந்து உங்க பெர்சன் ரொம்ப கண்ட்ரோலிங்கான ஒரு கேரக்டரா இருப்பாங்க. உங்களுக்கு பொறுப்பு அதிகமா இருக்கும். ஆர் நீங்க கண்ட்ரோல் பண்ற கேரக்டரா இருப்பீங்க. ஈகோ அதிகமா இருக்கும் யாராவது ஒருத்தவங்களுக்கு. சரியா? ஈகோ ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் உங்களுக்கு வியூவர்ஸ்க்கு ஈகோ அதிகமா இருந்தா உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஏன்னா இது நீங்க சூஸ் பண்ண கார்டு இல்லையா? ஸோ உங்க எனர்ஜியோட நான் மேட்ச் பண்ண பாக்குறேன். இன்னொன்று வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கும். நீங்க தான் வந்து உங்க குடும்பத்தையே வந்து பாத்துக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரா இருப்பீங்க. ஒரு ஸ்ட்ரக்சர்ட் லைஃப் வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுற ஒரு கேரக்டரா இருப்பீங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றவங்களா இருப்பீங்க. சரியா? இதெல்லாம் பைல் 2. சரி, இப்போ உங்க பெர்சனுக்கான எனர்ஜி என்ன நம்ம செக் பண்ணலாம். பைல் 2 இது ஷஃபிள் பண்ண எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுன்னா, உங்ககிட்ட நிறைய நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. சடனா உங்க ஹார்ட்டை பிரேக் பண்ணிட்டு சடனா உங்களை விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். பைல் 2. இன்னும் மெமரிஸ் இருக்கு.
இன்னும் உங்களுக்கும் சரி உங்க பர்சனுக்கும் சரி இன்னும் அந்த பழைய மெமரிஸ் உங்களுக்குள்ள நடந்த நல்ல விஷயங்கள் சந்தோஷமான தருணங்கள் அதுல இருந்து வெளியில வர முடியாம இருக்கீங்க. உங்க பர்சனும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ல தான் இருக்காங்க. ஓகே, pile 2. ஓகே, பாட்டம் டெக் 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, இதுல வந்து சிலர் வந்து ட்வின் ஃப்ளேமா இருப்பீங்க சரியா. இதுல உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் மேரேஜ் ஆகியிருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பீங்க. pile 2 ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப் இதுல தெரியுது. இன்னொரு ரிலேஷன்ஷிப் என்ன தெரியுதுன்னா ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நீங்களும் உங்க பார்ட்னரும் ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க. உங்க பார்ட்னருக்கு கல்யாணம் ஆகியிருக்கும் சரியா. உங்க பார்ட்னருக்கு கல்யாணம் ஆகியிருக்கும். ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற பட்சத்துல கல்யாணம் ஆகியிருக்கும், அல்லது அவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருக்கலாம். அதனால உங்களுக்கு செப்பரேஷன் நடந்திருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்குள்ள இப்போ வந்து இந்த பிரேக்கப்க்கு நான் ட்வின் ஃப்ளேம்க்கு மட்டும் சொல்றேன். ட்வின் ஃப்ளேம்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்குள்ள நடந்த இந்த பிரேக்கப்க்கு வந்து தேர்ட் பார்ட்டி வந்து கண்டிப்பா ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ஆர் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருப்பாங்க சரியா. ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன்ல இது நிறைய ட்வின் ஃப்ளேம் நான் ஏன் சொல்றேன்னா இது வந்து உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப். பெயின் ஓவரா இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல. பெயின் வந்து நம்ம வந்து பொறுத்துக்கவே முடியாது. நம்ம ஒரு ஹியூமன் வந்து இந்த அளவுக்கு தான் பெயின் அனுபவிக்க முடியும்னு இருக்கும் இல்லையா இமோஷனலா. பட் அதை தாண்டி பெயின் வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் எனர்ஜியில வந்து நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. உங்களால முடியாது, ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு ரொம்ப ஒரு நரகத்துல இருக்கிற மாதிரியான ஒரு இது போகும். பட் ஷியோரா ஒரு விஷயம் என்ன சொல்லலாம்னா இது யூனிவர்ஸோட பிளான் தான். கண்டிப்பா யூனிவர்ஸோட பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் ட்வின் ஃப்ளேம்க்கு நான் ஜஸ்ட் கொஞ்சம் சொல்லிட்டு தென் மற்ற வியூவர்ஸ்க்கு நான் சொல்லிடுறேன். இது உங்களுக்கும் ரெசனேட் ஆனா நீங்க எடுத்துக்கலாம். ட்வின் ஃப்ளேம் இல்ல மற்றவங்களும் ரெசனேட் ஆச்சுன்னா தாராளமா எடுத்துக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஏன் நான் சொல்றேன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை. நிறைய கார்மிக் பார்ட்னர்ஸோட இருந்துட்டு பாஸ்ட்ல வந்து உங்களுக்கு 1 or 2 கார்மிக் பார்ட்னர்ஸ் இருந்திருப்பாங்க. இது வந்து அடுத்து வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் ஆரம்பத்துல இருந்திருக்கும். அண்ட் செப்பரேஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி ரொமான்டிக் பார்ட்னரோட செப்பரேஷன் நடந்திருக்கும். இதுல நீங்க மாட்டிக்கிட்டீங்க. சோல் வந்து கனெக்ட் ஆகியிருக்கு. நீங்களே நினைச்சாலும் வெளியில வர முடியாது, உங்க பர்சனும் நினைச்சாலும் வெளியில போக முடியாது. சோல் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் 2 of cups ரெண்டு பேருக்குமே லவ் அதிகமா இருக்கு. பட் சிச்சுவேஷன் யூனிவர்ஸோட தலையீடு தான். இப்ப இந்த பிரேக்கப் நடந்தது ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸோட தலையீடுனாலதான் வந்து உங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகியிருக்கு. ஒரு மேஜர் செப்பரேஷன் ஆகியிருக்கலாம். பட் இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக வந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம். உங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து ட்வின் ஃப்ளேம்ங்கிற பட்சத்துல வந்து சொசைட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். ரெண்டு பேருமே சைலண்டா இருக்கீங்க. யாருக்குமே வந்து அட்டென்ஷன் கொடுக்கல. ஜஸ்ட் அவங்கவுங்க இதுல இருந்துட்டு இருக்கீங்க. பட் பேஷன் அதே அளவு இருக்கு. நீங்க ஆரம்பத்துல எந்த அளவுக்கு பேஷனா இருந்தீங்களோ இந்த ரிலேஷன்ஷிப்ல அதே அளவுக்கு இருக்கு. இப்ப வந்து உங்க பர்சனுக்கு வந்து ஒரு அவேக்கனிங் வந்துகிட்டு இருக்கு. சப்போஸ் நீங்க சேஸ் பண்ணாம உங்களை செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கிற பட்சத்துல உங்க பர்சனுக்கு வந்து ஒரு அவேக்கனிங் வந்துகிட்டு இருக்கு. ட்வின் ஃப்ளேம்ங்கிறதுக்காகவே நான் 2 கார்டு வந்து கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சரியா. ஸோ இதுல வந்து சிலர் வந்து ட்வின் ஃப்ளேமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ உங்க பர்சனுக்கு ஒரு அவேக்கனிங் வருது. கொஞ்சம் அமைதியா இருக்காங்க, யோசிக்கிறாங்க. அவங்க இதுல நிறைய கார்மிக் பார்ட்னர்னால நிறைய வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சந்தோஷமா இல்லை சரியா. அண்ட் மியூச்சுவலான லவ் ரெண்டு பேருக்குமே இருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா உங்க பார்ட்னர் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராம மேபி தேர்ட் பார்ட்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம், ஒரு கரியருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். நீங்க எதிர்பார்த்த லவ் வந்து உங்க பர்சன் தராம இருந்திருக்காங்க. ஒரு விஷயம் நிச்சயமா என்ன சொல்லலாம்னா நீங்க இது வந்து யூனிவர்ஸ் தான் வந்து இது பிளான் பண்ணிருக்குன்னு என்னால வந்து ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். இந்த செப்பரேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய பெயின் கொடுத்துருக்கு. ஒரு பாடம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. நீங்க ரொம்ப ரொம்ப உங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு இந்த பர்சன்ட்ட வந்து நீங்க இறங்கி பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து உங்களுக்கு ஒரு வேக்கப் கால் மாதிரி இங்க தெரியுதா. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வேக்கப் கால் மாதிரி கொடுக்குது. நீ பண்றது தப்பு. இந்த அளவுக்கு உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். டிக்னிட்டியை விடாத, செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணு, ஒன்ன லவ் பண்ணு. பார்ட்னர்ட்ட அன்கண்டிஷனல் லவ் காமி, அது கண்டிப்பா இருக்கணும். பட் அதுக்கு ஈக்குவலா நீ ஒன்னையே லவ் பண்ணு அப்படிங்கறதா வந்து யூனிவர்ஸோட கால் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது சரியா. இதுல வந்து ட்வின் ஃப்ளேம்கானது. மற்ற எனர்ஜிஸ் பார்க்கும்போது இதுல வந்து நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருப்பீங்க. பட் இப்ப வந்து உங்களுக்கு லவ் எல்லாமே இருக்கு. ஆனா வந்து ஏதோ சம் இஷ்யூஸ்னால நீங்க உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு.
எஸ், பிரிஞ்சு இருக்கீங்கன்னு தெரியுது. சரியா? பாட்டம் டெக் 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஐ திங்க் உங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து கொஞ்சம் ஒர்க் பண்றாங்க. ஐ மீன் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் யாராவனா இருக்கலாம். உங்க பார்ட்னர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபோக்கஸ் ஃபுல்லும் உங்க மேல அதிகமா இருக்கு. உங்களை கவனிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இதுல கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். உங்களை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. 7 ஆஃப் வாண்ட்ஸ் கொஞ்சம் 6 ஆஃப் வாண்ட்ஸ் 7 ஆஃப் வாண்ட்ஸ் கொஞ்சம் டிஃபென்சிவ் மோட்ல தான் இருக்காங்க. அவங்க ஏதோ அவங்களை வந்து ஒரு செல்ஃபிஷான ஒரு பர்சனா இருப்பாங்க. எனக்கு ரொம்ப சுயநலமா யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு எது சரியோ, அவங்களுக்கு எது நல்லதோ, அவங்களுக்கு எது சந்தோஷமோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப ஈகோ அதிகமா இருக்கு. அவங்க சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் தர்ற ஒரு பர்சன் மாதிரி தெரியுது. அவங்க ஏதாவது நான் மாட்டிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபென்சிவ் மூட்லயே இருக்காங்க. நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க. இதுல நிறைய பேர் வந்து நீங்க வந்து நிறைய கேள்வி கேட்டிருப்பீங்க. பட் அதுக்கு அவங்க எதுவுமே வந்து சீரியஸா எடுத்திருந்திருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பார்க்க தான் போயிருப்பாங்க. டே ட்ரீம் பண்றாங்க. இன்னுமே உங்களோட தாட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா 4 ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கு. நீங்க வரணுங்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய காயம் ஏற்படுத்தி இருக்கு. பட் நிறைய யோசிக்கிறாங்க. சரியா? கண்டிப்பா அவேக்கனிங் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பை ட்வின் ஃபிளேமா இருந்தாலும் சரி, இல்ல மத்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும், இந்த மாதிரியான கனெக்ஷனா இருந்தாலும் அவங்களுக்குள்ள உங்களை பத்தின ஒரு அவேக்கனிங், ஒரு விழிப்பு வந்து வந்துகிட்டு இருக்கு. லவ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துகிட்டு இருக்கு. சரியா? ஸோ ரொம்ப கிங் ஆஃப் பென்டக்கிள் கொஞ்சம் டாமினன்ட் கேரக்டர் தான். ஓகே, டாமினன்ட் கேரக்டர் தான். அண்ட் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம் இந்த பர்சன், ஆர் நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து டிவைன் வந்து உங்களுக்கு நிறைய டெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தோணுது. பைல் 2 நிறைய டெஸ்ட் வைக்கிது. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களா, உங்களை சூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்னும் நீங்கள் உங்கள் பர்சனை தான் சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை நீங்கள் செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுக்காக நிறைய டிவைன் டெஸ்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அதெல்லாம் நீங்க பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ இது பைல் 2 இதுதான் உங்களுக்கான ரீடிங். நெக்ஸ்ட் நம்ம ஏஞ்சல் கைடன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். பைல் 2 உங்களுக்கான யூனிவர்ஸோட கைடன்ஸ். உங்க பர்சன் நினைச்சுக்கோங்க, யூனிவர்ஸை ப்ரே பண்ணிக்கோங்க. பைல் 2க்கான கைடன்ஸ். ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்கு. பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப். ஓகே, நான் என்னெல்லாம் இந்த டேரோல ஃபீல் பண்ணணும் அது எல்லாமே வந்து வந்திருக்கு. சரியா? சரி, நான் ஃபர்ஸ்ட் இந்த கார்டு சொல்லிடுறேன். நீங்க வந்து உங்களை பெட்டரா ட்ரீட் பண்ணுங்க, உங்க சோலை பெட்டரா ட்ரீட் பண்ணுங்க. ஓகே, ஸோ டிஸ்கனெக்ட் ஃப்ரம் த வேர்ல்டு. வெளி உலகத்துல என்ன சொல்லுவாங்களோ, என்னவோ, என்ன நினைப்பாங்க, என் பர்சன் வருவாங்களா, உங்க சோலை தாண்டி மற்ற எல்லா விஷயத்துக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கு. சரியா? எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்ல இருந்து, அந்த வெளி உலகத்துல இருந்து கொஞ்சம் நீங்க டிஸ்டன்ஸ் எடுத்து உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும், உங்க சோலுக்கு என்ன வேணும், எனக்கு எது நிம்மதி கொடுக்கும், எனக்கு எது சந்தோஷம், நான் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன், நான் பண்றதுல என்ன நான் பேட்டர்னை ரிப்பீட் பண்றேன்னா, மறுபடியும் நான் நெகட்டிவான ஒரு லைஃபை வந்து அட்ராக்ட் பண்றேன்னா, ஏன் ரிலேஷன்ஷிப்ல ஃபெயிலியர் ஆகிறேன், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நீங்களே கேட்டு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. அதுல என்னெல்லாம் நீங்க தப்பு பண்றீங்கன்னு தெரியுதோ அது எல்லாமே நீங்க திருத்திக்க பாருங்க. அதுதான் உங்களை பெட்டர் லைஃபுக்கு கொண்டு போகும், பெட்டர் ரிலேஷன்ஷிப்க்கு கொண்டு போகும். உங்களுக்கு சோல்மேட் கனெக்ஷனே வரலாம். சரியா? நீங்க எதிர்பார்க்கிற ஒரு ரொம்ப ட்ரூவான லவ், லாயலான லவ் கொடுக்குற ஒரு பர்சன் உங்க லைஃப்ல வரலாம். பட் ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கனெக்ட் ஃப்ரம் த வேர்ல்டு. உலகத்துல இருந்து நீங்க டிஸ்கனெக்ட் ஆகி உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரியா? இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு தோன்ற விஷயம். நீங்க பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். பட் எனக்கு டேரோல தோணுச்சு நான் சொல்ல, 2 ஆஃப் கப்ஸ்லாம் வந்திருக்கும் போது அண்ட் ட்வின் ஃபிளேம். சரியா? ட்வின் ஃபிளேம் அப்படிங்கும் போதே ஸோ பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா இருக்கும். சிலருக்கு வந்து பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப்ல கார்மிக் ரிலேஷன்ஷிப்பா கூட இருக்கலாம். ஓகே, அட்ராக்ஷன் ஹெவியா இருக்கும். ஏன்னா இங்க அதுதான் சொல்லுது, கார்மிக் ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா அட்ராக்ஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும். அதுக்கு ஈக்குவலான வழியும் கொடுக்கும். சரி, கார்மிக்குக்கும் ட்வின்னுக்கும் வந்து ஜஸ்ட் 98% வந்து சேமா தான் இருக்கும். கார்மிக் அண்ட் ட்வின் ஒரு 2%ல தான் வந்து நீங்க கார்மிக்கா ட்வின்னா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா?
பட் நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க கார்மிக்கா ட்வின் ஃபிளேமா அதை பத்திலாம் ஓவரா திங்க் பண்ணாம ஜஸ்ட் யூனிவர்ஸ் சரண்டர் ஆகிட்டு செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். எப்போ உங்களுக்கு தெரிய வருமோ அப்போ உங்களுக்கு தெரியப்படுத்திடும். நீங்க அதை பத்தி கவலைப்படவே வேண்டாம். நான் கார்மிக் ஜேர்னியா இல்ல ட்வின் ஃபிளேம் ஜேர்னியா அதை நீங்க கவலையே பட வேண்டாம். உங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்காம உங்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு லைஃப் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதுல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த பர்சன் கூட வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும். அட்ராக்ஷன் ஹெவியா இருக்கும். இப்ப வரைக்கும் இப்ப நீங்க நோ கான்டாக்ட்ல இருந்தாலும் கான்டாக்ட்ல இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அட்ராக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியான ஒரு அட்ராக்ஷன். சரியா? பாஸ்ட் லைஃப்ல நீங்க மேபி லவ்வரா இருந்திருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்திருக்கலாம், உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்ப கண்டினியூ ஆகுது. இந்த பர்த் இந்த ஜென்மத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுது. பட் நீங்க மறுபடியும் அதே தப்பை மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா யூனிவர்ஸ் கைடன்ஸ் அதுதான் வருது. ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு முக்கியத்துவம் தராம இந்த ரிலேஷன்ஷிப்னால நிறைய வழி அனுபவிச்சுக்கிட்டு உங்களே வந்து நீங்க கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா? லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல். நீங்க சுத்தில பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு விஷயம் எவ்வளவு அழகா இருக்கும்னு. ஜஸ்ட் மெடிடேட் பண்ண பாருங்க. ரொம்ப நெகட்டிவா இருக்காதீங்க. உங்க பர்சனுக்காக வெயிட்டிங் எனர்ஜி எல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் யூனிவர்ஸ் எப்ப கொண்டு வந்து கொடுக்குமோ அந்த டைம்ல உங்களுக்கு டிவைன் டைமிங்ல வரும். அதை மட்டும் நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னா போதும். ஸோ இந்த ஆடியோ அகைன் ஒரு வாட்டி கேட்டு பாருங்க. இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியலாம். சரியா? ஸோ பைல் 2 இதுதான் உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.